இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வைக்கல் பெயின் எனக்கு அதிகமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு, சரியாக ஆகலை. முக்கால்வாசி நல்லாயிருச்சு. ஆனால் லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் கல்பனா அவர்களுடைய வீடியோ பார்த்தேன் ஒரு நாள். அவங்க சொன்னது மாதிரி நான் செஞ்சேன். எனக்கு ஃபுல்லாக டோட்டலாகவே நல்லா இருக்குது. அப்பப்போ வலிக்கும், அதிகமாக குனிஞ்சு வேலை பார்த்தா வலிக்கும். இந்த கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப வலி இருக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்குமே இது பொருந்தும். வயசானவங்களுக்கு இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு பயனளித்தது. சரி, உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களாக்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சி ஷோல்டருக்கு நேராக இப்படி வச்சு 10 தடவை எண்ணணும், மூச்சு விடாமல். அதே போல் இந்த பக்கமும் அதே மாதிரி. அதிகமாக பெயின் இருந்துச்சுன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை செய்யணும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ரொம்ப வேலை செஞ்சால் மட்டும்தான் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு வலி வர்றப்ப செய்யலாம். வலி டோட்டலாகவே குறையுதுங்க, நம்புங்க. நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு கழுத்தில் 2-3 இடத்துல நரம்பு அமுங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கழுத்து வலி நிறைய ரொம்ப நாளாக இருந்தது. நான் சும்மா கழுத்து வலிக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கழுத்து வலி ஃபுல்லாக விரல் வரைக்கும் மதமதப்பாயிடுச்சு. அதாவது வேலையே செய்யாமல் நம்ம இப்படி கிள்ளி வச்சா கூட வலிக்காமல் அந்த மாதிரி மந்துன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு பயம் கொடுத்துருச்சு. ஐயோ, செயலிழந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரைட் ஹேண்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். டாக்டர்கிட்ட போய், எலும்பு டாக்டர்கிட்ட, நரம்பு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அப்புறம் அதில் நரம்பு அமைக்கிருக்குன்னு சொல்லவும் பெல்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பெல்ட்டு தான் இப்படி போட்டிருக்கணும். இது இப்படி போடலை அப்படின்னு சொன்னால் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது ஃபுல்லாக நரம்பு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஃபிசியோதெரப்பி டெய்லி போகணும் அப்படின்ட்டாங்க. அது வேறு, டெய்லி 500 ரூபாய் செலவு. ஆனால் இமிடியேட்டாக இந்த கை மதமதப்பு நல்லா தான் ஆச்சு. அப்போ ஒரு 2 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஏகப்பட்ட காசு செலவாயிருச்சுங்க. விரல் மதமதப்பு இங்கே வரைக்கும் நல்லாயிருச்சு. ஆனால் வலி மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு லைட்டாக. மாத்திரை குடிக்கலைன்னா வலி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக யோகா கொஞ்சம் செய்வேன் நான். அதில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப கழுத்தில் கொஞ்சம் வலி கம்மியாச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம டேப்லெட் போடுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் சொன்னது எப்பப்போ வலி வருதோ நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு நாள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தேன். அவங்க வீடியோவை பார்த்தேன். அதில் கமெண்ட் பார்த்தா நல்லா பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க. 70 வயசு பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்கே நல்லா ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். 1 மந்த் தொடர்ந்து பண்ணேன். வலி குறைய ஆரம்பிச்சது. நல்லாவே வலி, அதாவது டேப்லெட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி எனக்கு வலி சுத்தமாகவே கிடையாது. நானும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இப்படி குனிஞ்சு அதிகமாக வேலை பார்க்கணும், ரொம்ப வலிக்கும். அப்போ அந்த வலிக்கிற டைமில் திரும்பவும் இந்த மாதிரி 2 டைம் பண்ணணும். 2 பக்கம் 2 டைம் இந்த மாதிரி, 2 டைம் இந்த மாதிரி 10 தடவை எண்ணி அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி வலிக்கிறப்ப இந்த ஷோல்டர் வலி எடுக்கும். அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டால் எப்படி உடனே வலி கேட்குமோ அதே மாதிரி வலி கேட்குதுங்க. கண்டிப்பாக நம்புங்க, பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு. பெயின் கில்லர் மாத்திரை அவ்வளோ நல்லது இல்லைங்க உடம்புக்கு. அது நேராக கிட்னியை போய் பாதிக்கும். எனக்கு நடந்த நல்லது உங்களுக்கும் நடக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவை சந்திப்போம்.